பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் குணா. இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த 15 இந்தியர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல். வியட்நாம் படகு விபத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 10 பேர் உயிரிழப்பு. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் இரங்கல். புகழ்பெற்ற பின்னணி பாடகி எஸ். ஜானகி மைசூரில் காலமானார். அவருக்கு வயது 88. தமிழ், தெலுங்கு, மலையாளம் உள்ளிட்ட மொழிகளில் 40,000 பாடல்களை பாடியவர். 4 முறை தேசிய விருது பெற்றவர். எந்த ஒரு தவறும் செய்யாமல் எங்களுடைய தாவே காட்சி தமிழ்நாட்டில் தொடரும். 20 வருடங்களானாலும் ஜோசப் விஜய் தான் முதலமைச்சராக இருப்பார் என புதுச்சேரியில் நடைபெற்ற விழாவில் அமைச்சர் ஆனந்த் உறுதி. திமுக கூட்டணி கட்சிகளை இழுத்து கூட்டு களவாணித்தனம் செய்து ஆட்சியில் அமர்ந்திருப்பவர் முதலமைச்சர் ஜோசப் விஜய். தங்களை பார்த்து கூட்டு களவாணிகள் என்பதா என ஆவேசமாக கேள்வி எழுப்பியுள்ளது அதிமுக. மாமல்லபுரத்தில் தனியார் விடுதி வளாகத்தில் ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணியில் மின்சாரம் தாக்கி 4 தொழிலாளர்கள் உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த 15 இந்தியர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். ஆசியாவின் தென் சீன கடல் பகுதியில் அமைந்துள்ள சுற்றுலா தலமான வியட்நாம் நாட்டிற்கு உலகின் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். இந்நிலையில் இந்தியாவைச் சேர்ந்த 32 சுற்றுலா பயணிகள் உட்பட 36 பேர் இன்று காலை குவாக் தீவுக்கு படகில் சென்றுள்ளனர். நடுக்கடலில் பயணம் செய்தபோது மோசமான வானிலை காரணமாக படகு கடலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் படகில் பயணம் செய்த அனைவரும் கடலில் விழுந்து தத்தளித்தனர். தகவல் அறிந்து விரைந்து சென்ற மீட்பு குழுவினர் 18 பேரை பத்திரமாக மீட்டனர். ஆனாலும் இந்த விபத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த 10 பேர் உட்பட இந்தியாவைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் 15 பேர் உயிரிழந்தனர். இந்த நிலையில் வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த இந்தியர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட எக்ஸ் தள பதிவில், வியட்நாம் படகு விபத்தில் இந்தியர்கள் உயிரிழந்த செய்தி கேட்டு மிகுந்த வேதனை அடைந்தேன். படகு விபத்தில் உயிரிழந்தவர்களை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு எனது இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்றும், விபத்தில் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கிறேன் என்றும், இந்த விபத்து தொடர்பாக தேவையான உதவிகளை இந்திய தூதரகம் வழங்கும் என்றும், இந்திய அதிகாரிகள் வியட்நாம் அதிகாரிகளுடன் தொடர்பில் உள்ளனர் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வியட்நாம் நாட்டிற்கு சுற்றுலா சென்றவர்களின் படகு கடலில் கவிழ்ந்த விபத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 10 தமிழர்கள் உட்பட 15 பேர் உயிரிழந்துள்ளனர். அவர்களின் குடும்பத்தினருக்கு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் இரங்கல் தெரிவித்துள்ளார். ஆசியாவின் தென் சீன கடல் பகுதியில் அமைந்துள்ள வியட்நாம் நாட்டில் பல்வேறு தீவுகள், சுற்றுலா தலங்கள் உள்ளன. இந்த சுற்றுலா தலங்களுக்கு இந்தியா உள்ளிட்ட உலகின் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். இந்நிலையில் இந்தியாவைச் சேர்ந்த 32 சுற்றுலா பயணிகள் உட்பட 36 பேர் இன்று காலை பூக்வாக் தீவிற்கு படகில் சுற்றுலா சென்றுள்ளனர். மோசமான வானிலை காரணமாக படகு கடலில் கவிழ்ந்து விபத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த 10 பேர் உட்பட இந்தியாவைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் 15 பேர் உயிரிழந்தனர். இந்த நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். மேலும் உயிரிழந்த தமிழர்களின் உடல்களை சொந்த ஊருக்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். எந்த ஒரு தவறும் செய்யாமல் எங்களுடைய தாவே காட்சி தமிழ்நாட்டில் தொடரும் என்றும், 5 வருடங்கள் மட்டுமல்ல 20 வருடங்கள் ஆனாலும் எங்களுடைய தளபதி ஜோசப் விஜய் தான் முதலமைச்சராக இருப்பார் என்றும் அமைச்சர் ஆனந்த் உறுதிபட தெரிவித்துள்ளார். புதுச்சேரி வானவர்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள அமலோர் பவம் பள்ளியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள பிக்லி பால் மைதானம் திறப்பு விழா மற்றும் சிறந்த மாணவர்களுக்கான விருது வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் தமிழ்நாடு நீர்வளம் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஆனந்த் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அவருடன் அதிமுக உப்பளம் சட்டமன்ற உறுப்பினரும் தற்காலிக சபாநாயகர் அன்பழகனும் கலந்து கொண்டார்.
விழாவில் தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் பேசினார். அப்போது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு தனித்துவம் இருக்கிறது. அந்த கட்சியின் மீது விசுவாசம் வைத்துள்ளீர்கள். வேறு கட்சியில் இருப்பவர்களை மனம் மாற்றாமல் இருக்க வேண்டும் என்பதை வேண்டுகோளாக வைக்கிறேன் என தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் பேசியதற்கு அமைச்சர் ஆனந்த் பதிலாக கொடுத்து பேசினார். அப்போது கட்சியில் உள்ளவர்களை ஒழுங்கா நீங்க வச்சிருந்தா அவங்க ஏன் இன்னொரு இடத்திற்கு செல்கிறார்கள் என்றும், நீங்க ஒழுங்கா வச்சிருக்காத காரணத்தினால்தான் அவங்களுக்கு தெரிந்த நல்ல இடத்திற்கு வருகிறார்கள் என்றும் பதிலடி கொடுத்தார். மேலும் எந்த ஒரு தவறும் செய்யாமல் எங்களுடைய தாவே காட்சி தமிழ்நாட்டில் தொடரும் என்றும், 5 வருடங்கள் மட்டுமில்லை 20 வருடங்கள் ஆனாலும் எங்களுடைய தளபதி ஜோசப் விஜய் தான் முதலமைச்சராக இருப்பார் என்றும் அமைச்சர் ஆனந்த் உறுதிபட தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணி கட்சிகளை இழுத்து கூட்டு களவாணித்தனம் செய்து ஆட்சியில் அமர்ந்திருக்கும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தங்களை பார்த்து கூட்டு களவாணிகள் என்பதா என்று அதிமுக ஆவேசமாக கேள்வி எழுப்பியுள்ளது. விஜயின் கரூர் பேச்சுக்கு எதிர்வினை ஆற்றியுள்ள அதிமுக அதன் எக்ஸ்தல பக்கத்தில் காட்டமான விமர்சனங்களை முன்வைத்துள்ளது. அதில் கரூருக்கு தாமதமாக வந்துவிட்டேன், மன்னித்து விடுங்கள் என்று சொல்லக்கூட மனமில்லாத ஒருவர் எப்படி தலைவராக இருக்க முடியும் என்று வினாவி உள்ளது. மிட்டாய்க்கு குழந்தை அடம்பிடிப்பது போலவே ஓட்டுக்கு பெற்றோரிடம் அடம்பிடியுங்கள் என்று கூறி தவறான வழியில் வாக்கு கேட்டவர் ஜோசப் விஜய் எனவும் அதிமுக சாடியுள்ளது. மேலும் கரூர் துயரம் நடந்து 3 மாதங்களில் மலேசியாவில் பிளாஸ்ட் என்ற ஜனநாயகன் குத்தாட்டம் போட்ட நீங்கள் எங்களை பற்றி பேசுவதா எனவும் அதிமுக கேள்வி எழுப்பியுள்ளது. கரூர் வழக்கில் விஜய் சொல்வது மட்டுமே வேதவாக்கு அல்ல எனவும், சிபிஐ விசாரணையின் முடிவில் உண்மை மக்களுக்கு தெரியவரும் எனவும் அதிமுக குறிப்பிட்டுள்ளது. முதலமைச்சர் ஜோசப் விஜய் பேசக்கூடாத மொழியில் பேசுவது வெட்கக்கேடு என்றும் அதிமுக கண்டனம் தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் விடுதி வளாகத்தில் ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணியில் ஈடுபட்ட தொழிலாளர்கள் 4 பேர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் விடுதி வளாகத்தில் ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டனர். ஆழ்துளை குழாய் பொருத்தும் இரும்பு பைப்பை உயர்த்திய போது மேலே சென்ற மின்சார கேபிள் மீது உரசியுள்ளது. இதனால் இரும்பு பைப் மீது மின்சாரம் பாய்ந்ததில் இரும்பு பைப்பை பிடித்திருந்த 4 தொழிலாளர்கள் மீது மின்சாரம் பாய்ந்துள்ளது. இந்த சம்பவத்தில் பிரபு, பாட்ஷா, ராஜேந்திரன், பாலாஜி ஆகிய 4 தொழிலாளர்களும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து விரைந்து சென்ற காவல்துறையினர் 4 தொழிலாளர்களின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆழ்துளை கிணறு அமைக்கும் போது மின்சாரம் தாக்கி 4 தொழிலாளர்கள் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரத்தில் அதிமுக சார்பில் நடைபெற்ற செயல் வீரர்கள் கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் ஆதரவாளர்களுக்கும் புதிதாக மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்ட பசுபதியின் ஆதரவாளர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. விழுப்புரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் உத்தரவின்படி புதிய மாவட்ட செயலாளராக பசுபதி நியமிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் விழுப்புரத்தில் அதிமுக சார்பில் இன்று நடைபெற்ற செயல் வீரர்கள் கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் ஆதரவாளர்களுக்கும் புதிதாக மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்ட பசுபதியின் ஆதரவாளர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு பின்னர் மோதலாக வெடித்தது. இரு தரப்பினருக்கும் நாற்காலிகளையும் கற்களையும் வீசி தாக்கிக் கொண்டனர். அதிமுகவின் உட்கட்சி பிரச்சினை வெளிப்படையாக வெடித்திருப்பது கட்சி தொண்டர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கரூரில் பத்திரிகையாளர்களை அனுமதிக்காதது மிகவும் கண்டனத்திற்குரியது என்று சென்னையில் பாஜக தமிழ்நாடு மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். கோவையிலிருந்து விமானம் மூலம் சென்னை விமான நிலையம் வந்த பாஜக தமிழ்நாடு மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கரூரை பொறுத்தவரை இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான 3085 ஏக்கர் நிலங்களை தனியாருக்கு கொடுத்துள்ளனர் என்றும், லஞ்சம் இல்லை என சொல்லக்கூடிய முதலமைச்சர் லஞ்சத்தை பெற ஆரம்பித்துள்ளனர் என்றும், 41 பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுப்பது எங்களுக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் கிடையாது என்றும், அதே நேரத்தில் போக்குவரத்து துறை, மின்சாரத்துறை மற்றும் வருவாய்த்துறையில்
வாரிசு அடிப்படையில் வேலை கொடுத்தால்தான் சரியானதாக இருக்கும் என்றும், பத்திரிகை துறையை பொறுத்தமட்டில் கரூரில் செய்தியாளர்களை அனுமதிப்பதில்லை என்பது வன்மையான கண்டிக்கத்தக்கது என்றும் கூறியுள்ளார். கரூர் சம்பவத்தில் 12 மணிக்கு வருகிறேன் என கூறிவிட்டு இரவு 7 மணிக்கு வந்ததால் தான் 41 பேர் உயிரிழந்தனர் எனவும் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். போக்குவரத்து துறை, மின்சாரத்துறை மற்றும் வருவாய்த்துறையிலிருந்து லீகல் கேஸ் வாரிசு அடிப்படையில் பணி கொடுக்கக்கூடியவர்களுக்கு நிறைய பேர் கொடுக்க முடியும். அதை கொடுத்து விட்டு அதை கொடுத்தால்தான் இது சரியானதாக இருக்கும். நம்மள பத்திரிகை துறையை பொறுத்தவரை யாரும் பத்திரிகையில யாரும் அனுமதிப்பில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். முதலமைச்சர் லஞ்ச ஊழல் சொல்லிட்டு லஞ்ச ஊழல் எல்லா துறையிலும் இன்றைக்கு ஆரம்பித்து வைத்திருக்கிறார். உண்மையிலே அது கண்டனத்துக்குரியது, வேதனைக்குரியது. பாஜக ஆளும் மாநிலங்களில் பேப்பர் லீக் ஆவதால் தமிழக மாணவர்களுக்கு இடம் கிடைக்காமல் போகிறது என்று சென்னையில் தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மாணிக்கம் தாக்கூர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கோவை, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய இடங்களுக்கு செல்கிறோம் என்றும், நீட் தேர்வினால் 5 மாணவிகள் உயிரிழந்து உள்ளனர். இந்த கொடுமை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. மத்திய அமைச்சர் பிரதான் அர்த்தமில்லாத விளக்கங்களை அளிக்கிறார். நீட் காரணமாக தமிழகத்தில் 37 பேர் உயிரிழந்துள்ளனர். இதில் மத்திய அரசு கவனம் செலுத்தவில்லை என்றும், நீட் தேர்வு பயிற்சி மையங்களில் ரூபாய் 5000 கோடி செலவு செய்யப்பட்டுள்ளது என்றும், பாஜக ஆளும் மாநிலங்களில் பேப்பர் லீக் ஆவதால் தமிழக மாணவர்களுக்கு இடம் கிடைக்காமல் போகிறது என்றும், இந்தியா முழுவதும் நேர்மையான தேர்வு முறை வேண்டும் என ராகுல் காந்தி பிரச்சாரம் செய்து வருகிறார். உயிரிழந்த மாணவர்களின் குடும்பங்களுக்கு ஆறுதல் சொல்கிறோம் என்றும் தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். பேச்சிலே ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு என்றால் அதை பற்றி மிகவும் அவரை பொறுத்த மட்டும் அது மிகவும் வலி தருகின்ற பெயின்ஃபுல்லான ஒரு பார்ட்டுங்கிறத அவருடைய பார்வையில் அது அரசியல் தலைவராக அவர் அதை எப்படி அணுக வேண்டும் என்பது அவருடைய ஸ்டைல். அந்த ஸ்டைலை நம்மளுக்கு வித்தியாசம் இருக்கலாம், உங்களுக்கு வேறு மாதிரி நீங்கள் பார்க்கலாம், பாலனை வேறு மாதிரி பார்க்கலாம். ஆனால் அந்த ஸ்டைலை பொறுத்த மட்டும் எல்லாருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்குது, அந்த ஸ்டைலை ஏற்றுக்குருவோம். விவகாரத்தில் காங்கிரஸ் தரப்புல, அதாவது நீங்க தலைவராக இருந்த காங்கிரஸ் இதிலிருந்து அங்க இருக்கிற காங்கிரஸுக்கு ஏதாவது பேசுறதுக்கு வாய்ப்பு ஏதாவது இருக்கா? இதுல காங்கிரஸ் ஒரு பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்பு இல்லை. இது கர்நாடகா தமிழ்நாட்டுக்குள்ள பிரச்சனை. தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி முக்கால் காலால் கட்டப்பட்ட மணல் கோட்டை இது எப்போது வேண்டுமானாலும் சரியும் என்று தாவேக அரசு தமிழகத்திலிருந்து அகற்றப்படும் காலம் வெகு தூரத்தில் இல்லை என்றும், அலங்காநல்லூரில் நடைபெற்ற மது எதிர்ப்பு பேரணியில் வீதி லீடர்ஸ் அமைப்பின் நிர்வாகி சுதீந்திரன் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் வீதி லீடர்ஸ் அமைப்பின் சார்பில் அதன் நிர்வாகிகள் சுசீந்திரன், செந்தில்குமார் ஆகியோர் தலைமையில் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணி ஐயப்பன் கோவிலிலிருந்து ஊர்வலமாக சென்று அலங்காநல்லூர் கேட்டுக்கடையில் நிறைவு பெற்றது. பேரணியில் மதுவை சாலையில் ஊற்றி வீதி லீடர் அமைப்பினர் தங்களின் எதிர்ப்பை பதிவு செய்தனர். அப்போது போதைப் பொருளால் தனிமனித வாழ்விலும் சமூகத்திலும் ஏற்படும் சீரழிவுகள் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மேலும் இளைஞர்களை போதையிலிருந்து மீட்டெடுப்பதின் அவசியத்தை வலியுறுத்தினர். அப்போது அமைப்பின் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு போதைக்கு எதிரான முழக்கங்களை எழுப்பினர். பேரணியை தொடர்ந்து வீதி லீடர்ஸ் அமைப்பின் நிர்வாகி மகா சுதீந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது சட்டமன்ற தேர்தலின் தாவேக அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும் என்ற நம்பிக்கையில்தான் தமிழக மக்கள் வாக்களித்தனர். ஆனால் தற்போது கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை என்ற ஆதங்கத்தில் தமிழக மக்கள் உள்ளனர் எனவும் சுசீந்திரன் தெரிவித்தார். மேலும் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்தவர்களுக்கு நினைவு சின்னம் வைப்பதாக அறிவிக்கும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு தினசரி உயிரிழக்கும் விவசாயிகளுக்கு நினைவு சின்னம் வைக்க அறிவிக்காதது ஏன் என்றும், கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு அரசு வேலை வழங்கிய முதலமைச்சர் தமிழகத்தில் மதுவால் உயிரிழந்த குடும்பங்களுக்கு ஏன் அரசு வேலை வழங்கவில்லை என்றும் வீதி லீடர்ஸ் அமைப்பின் நிர்வாகி சுசீந்திரன் கேள்வி எழுப்பினார். நம்மளுடைய இப்ப கூட ஸ்டெர்லைட் பிரச்சனையில கூட எத்தனை பேர் இறந்திருக்காங்க, அவங்க குடும்பத்துக்கு அவர் பண்ணணும். எத்தனை பேர் இன்னைக்கு எங்கெங்க கட்டட தொழிலாளர்கள் விபத்துக்கு உள்ளாகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு அரசு வேலை கொடுக்கணும். அரசாங்கம் விற்கிற மதுவினால் எத்தனை பேர் விபத்துக்கு உள்ளாகி இறந்துகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு அரசாங்கம் வேலை கொடுக்கணும்.
இப்படி அரசாங்க வேலை இந்த அரசாங்கத்தினால இறந்தவங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும்டா. நீங்க இந்தியா தமிழகத்துல வாழ்ற 90 கோடி மக்கள், 9 கோடி மக்கள்ல கிட்டத்தட்ட 6.5 கோடி பேருக்கு அரசாங்க வேலை கொடுத்துட்டு தான் இருக்கணும் இந்த அரசாங்கம். ராமநாதபுரம் மாவட்டம் காவனூரில் புதிதாக கட்டப்பட்ட சமத்துவ கலையரங்கத்தை ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனி திறந்து வைத்தார். ராமநாதபுரம் மாவட்டம் காவனூரில் ரூபாய் 9 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட சமத்துவ கலையரங்கத்தின் திறப்பு விழா காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட பொறுப்பாளர் அடையாறு பாஸ்கரன் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனி பங்கேற்று சமத்துவ கலையரங்கத்தை திறந்து வைத்தார். விழாவில் ராமநாதபுரம் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மாவட்ட தலைவர் செல்லதுரை, அப்துல்லா மற்றும் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்தியாவில் முதல் முறையாக நடைபெறும் பள்ளிகளுக்கு இடையேயான மாநில அளவிலான தடகள போட்டி மதுரை வேலம்மாள் குளோபல் பள்ளியில் நடைபெற உள்ளது. மதுரை சிந்தாமணியில் செயல்படும் வேலம்மாள் குளோபல் பள்ளி மைதானத்தில் வருகின்ற 24ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை 2 நாட்களுக்கு மாநில அளவில் பள்ளிகளுக்கிடையேயான தடகள போட்டியை நடத்த உள்ளது. வேலம்மாள் குளோபல் பள்ளி புதிதாக அமைக்கப்பட்ட செயற்கை ஓடுதளத்தில் இப்போட்டி நடைபெற உள்ளது. இதில் தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து 150க்கும் மேற்பட்ட பள்ளிகளைச் சேர்ந்த 4000த்திற்கு மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்க உள்ளனர். இது தொடர்பாக தமிழ்நாடு தடகள சங்கத்தின் தலைவர் லதா தெரிவிக்கையில், கொடியாத்தத்தில் உலக திருவள்ளுவர் பேரவை சார்பில் 100% தேர்ச்சி பெற செய்த ஆசிரியர்களுக்கும் சமூக பணிகளில் ஈடுபட்டவர்களுக்கும் முதன்மை விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் கொடியாத்தம் பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் உலக திருவள்ளுவர் பேரவை சார்பில் முதன்மை விருது வழங்குதல், மாணவர்களுக்கு கல்வி கற்றல் மற்றும் பள்ளியில் மாணவர்களின் 100% தேர்ச்சிக்கு காரணமான இரும்பால் ஆசிரியர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கொடியாத்தம் சட்டப்பேரவை உறுப்பினர் சிந்து, நகராட்சி தலைவர் சவுந்தரராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். அதனைத் தொடர்ந்து கொடியாத்தம் வட்டத்தில் அரசு உதவி பெறும் உயர்நிலை, மேல்நிலை பள்ளிகள் என 75 பள்ளிகளில் முதல் மற்றும் 2ஆம் இடம் பிடித்த 250 மாணவ மாணவிகளுக்கும் 100% தேர்ச்சி பெற செய்த தமிழ் ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்களையும் பாராட்டி சால்வை அணிவித்து நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சமூக பணியில் ஈடுபட்டவர்களுக்கும் திருக்குறள் நன்மணி விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மேலும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள், உதவித்தொகைகள் வழங்கப்பட்டது. இதில் உலக திருவள்ளுவர் பேரவை தலைவர், பொறியாளர் அன்பு, செயலாளர் பேராசிரியர் சம்பத்குமார், சென்னை ரோட்டரி முன்னாள் ஆளுநர் ஒளிவண்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி சென்னை ராஜரத்தின மைதானம் அருகே இந்திய மாணவர்கள் சங்கத்தினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி, திருப்பூர், மதுரை, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் நீட் தேர்வை ரத்து செய்ய கோரியும் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானை பதவி விலக வலியுறுத்தியும் இந்திய மாணவர் சங்கம் சார்பில் மாணவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி சென்னை எழும்பூர் ராஜரத்தின மைதானத்தில் இந்திய மாணவர் சங்கம் மற்றும் தமிழ்நாடு மாநில குழு சார்பில் மாணவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தை தொடர்ந்து இந்திய மாணவர்கள் சங்கத்தின் மாநில தலைவர் ஜம்சீர் அகமது செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது 2022, 24, 26 ஆகிய 3 ஆண்டுகளில் NDA நிறுவனம் நடத்திய நீட் தேர்வு வினாத்தாள்களில் முறைகேடு நடந்துள்ளது என்றும், நீட் தேர்வை ரத்து செய்ய கோரியும் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானை பதவி விலக வலியுறுத்தியும் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி வருகிறோம் என்றும் இந்திய மாணவர் சங்கத்தின் மாநில தலைவர் சம்சீர் அகமது தெரிவித்துள்ளார். இதுக்கெல்லாம் இவ்வளவு பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலேயே நீட்டு நடத்த அதே NDA நிறுவனம் UGC நெட் தேர்வில் சோசியாலஜி கொஸ்டின் பேப்பரும் லீக் ஆயிருக்கு. ஸோ அப்போ இந்த NDA நிறுவனம் என்பதே தேர்வுகளை நடத்த தகுதியற்ற நிறுவனம் என்பதுதான் இந்திய மாணவர் சங்கத்துடைய கருத்து. அதனால் NDA நிறுவனத்தை உடனடியாக கலைத்திட வேண்டும். நீட் தேர்வில் விலக்கு கோருகின்ற மாநிலங்களுக்கு விலக்களித்திட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இந்தியா முழுவதும் இந்திய மாணவர் சங்கம் இது போன்ற உண்ணாவிரதங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதனுடைய ஒரு பகுதி தான் இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த உண்ணாவிரதம். ஆட்டிசம் குறைபாடுடைய 39 குழந்தைகள் சென்னை மெரினா கடலில் நீச்சல் செய்து 2 கிலோமீட்டர் தூரத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்தனர். ஆட்டிசம் குறைபாடுடைய குழந்தைகளின் திறனையும் தன்னம்பிக்கையையும் மன உறுதியையும் உலகிற்கு எடுத்துக்காட்டும் வகையில் யாதவி அறக்கட்டளை வரலாற்று சிறப்புமிக்க திறந்த கடல் நீச்சல் நிகழ்ச்சியை நடத்தியது. சென்னை மெரினா கலங்கரை விளக்கத்திலிருந்து
கொடியசைத்து தொடங்கிய நீச்சல் நிகழ்ச்சியில் 39 குழந்தைகள் பங்கேற்று கடலில் நீச்சல் செய்தனர். நீச்சல் பாதையில் அனுபவமிக்க பயிற்சியாளர்கள், உயிர்காக்கும் பணியாளர்கள், மீட்புக் குழுவினர், மருத்துவ குழுவினர் மற்றும் தன்னார்வலர்கள் பாதுகாப்பு படகுகள் மூலம் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இதன் மூலம் 39 குழந்தைகள் கடலில் நீச்சல் செய்து 2 கிலோமீட்டர் தூரத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்தனர். கடல் நீச்சலில் சாதனை படைத்த குழந்தைகளுக்கு யாதவி அறக்கட்டளையின் நிறுவனரும் தலைமை பயிற்சியாளருமான சதீஷ் சிவகுமார் தலைமையிலான குழுவினர் பரிசளித்தனர். நிகழ்ச்சியை தொடர்ந்து யாதவி அறக்கட்டளையின் நிறுவனர் சதீஷ் சிவகுமார் சங்ககிரி அருகே தனியார் பேருந்து எதிரே வந்த சொகுசு கார் மீது மோதிய விபத்தில் படுகாயமடைந்த கார் ஓட்டுநர் உட்பட 3 பேர் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சேலம் மாவட்டம் சங்ககிரியில் இருந்து 40க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிக்கொண்டு திருச்செங்கோட்டிற்கு சென்றது. புள்ளிப்பாளையம் அருகே பால்வாய் பகுதியில் பேருந்து வந்தபோது எதிரே வந்த சொகுசு கார் மீது மோதியதில் கார் தூக்கி வீசப்பட்டது. விபத்தில் பலத்த காயமடைந்த கார் ஓட்டுநர் உட்பட 3 பேரை அங்கிருந்தவர்கள் மீட்டு சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். நல்வாய்ப்பாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விபத்தில் தனியார் பேருந்து மோதியதில் சொகுசு கார் தூக்கி வீசப்படும் காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி பரவி வருகிறது. ஸ்ரீ வைகுண்டம் அருகே ஏரல் தாலுகாவிற்கு உட்பட்ட வளவன் நகரில் 40 ஆண்டுகளுக்கு மேலாக அடிப்படை வசதிக்காக போராடிய மக்களை சட்டமன்ற உறுப்பினர் அன்னை விஜி சரவணன் நேரில் சந்தித்து கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என உறுதியளித்தார். தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் தாலுகாவிற்குட்பட்ட வளவன் நகரில் 40 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வரும் 20க்கும் மேற்பட்ட குடும்பத்தினருக்கு அடிப்படை வசதிகளை நிறைவேற்றி தரவில்லை என பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். பல ஆண்டுகளாக மின் இணைப்பு இல்லாமல் இருளில் தவித்த அப்பகுதி மக்கள் நீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து மின் இணைப்பை பெற்றுள்ளனர். இருப்பினும் தெரு விளக்குகள் எரிவதில்லை என்றும் அது குறித்து புகார் அளித்தாலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி தரவில்லை எனவும் எங்கள் பகுதியில் வாக்கு கேட்டு யாரும் வருவதில்லை எனவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்நிலையில் ஸ்ரீ வைகுண்டம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வளவன் நகர் பகுதியில் அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற கோரி பொதுமக்கள் அளித்த கோரிக்கை மனுவின் அடிப்படையில் சட்டமன்ற உறுப்பினர் அன்னை விஜி சரவணன் அப்பகுதியை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். அதன் பின்னர் பொதுமக்களின் கோரிக்கைகள் அனைத்தும் விரைவில் நிறைவேற்றி தருவேன் என உறுதியளித்தார். இதனையடுத்து தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வளவன் நகர் பகுதி மக்களுக்கு அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் அன்னை விஜி சரவணன் கேட்டுக்கொண்டார். நாகை அருகே 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரியும் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்யாததால் பலரின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது என்றும், பணி நிரந்தரம் செய்யாததால் மனு அழுத்தத்தில் இருந்த தனது கணவர் குமார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்றும் குமாரின் மனைவி வேதனை தெரிவித்துள்ளார். நாகை மாவட்டத்தில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள், சேமிப்பு கிடங்குகள் மற்றும் திறந்தவெளி நெல் சேமிப்பு மையங்களில் பணியாற்றி வரும் 300க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பல ஆண்டுகளாக பணி நிரந்தரம் செய்யப்படாமல் தவித்து வருகின்றனர். இந்நிலையில் நாகை மாவட்டம் கீழ்வேளூர் அடுத்த இரட்டை மதக்கடி பகுதியைச் சேர்ந்த குமார் என்பவர் நாகை ரயில் நிலையத்திலிருந்து நெல் மூட்டைகளை வெளி மாவட்டங்களுக்கு அனுப்பும் பணியில் நீண்ட காலமாக ஈடுபட்டு வரும் நிலையில் பணி நிரந்தரம் கிடைக்காமல் மன அழுத்தத்தில் இருந்து வந்த குமார் திடீரென நெஞ்சு வலியால் பாதிக்கப்பட்டு தற்போது ஒரத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் பணி நிரந்தரம் செய்யாததே தனது கணவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டதாக செய்தியாளர்களின் சந்திப்பில் குமாரின் மனைவி தெரிவித்தார். மேலும் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலம் கடந்த 2013ஆம் ஆண்டு பட்டியல் எழுத்தர்கள், உதவியாளர்கள் மற்றும் காவலர்கள் உள்ளிட்ட பணிகளில் சேர்ந்த ஊழியர்கள் இதுவரை நிரந்தரப்படுத்தப்படாததால் வாழ்வாதார சிக்கலை சந்தித்து வருகின்றனர் என்றும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள குமாரின் மனைவி தெரிவித்தார். பணி நிரந்தரத்துக்குன்னா கேஸ் நடக்குது, அந்த கேஸ்ல இருந்து ரிப்பேர் பண்ணி வாங்கிட்டு வாங்க அப்படின்றாங்க. அங்க போனா இதோட 13 வருஷமா ஆகுது. ஒவ்வொரு ஆட்சிலையும் இந்த பணி நிரந்தரம் பண்ணி இப்படியே சொல்லி எங்களுக்கு இவ்வளவு தூரம் வந்துட்டாங்க. அரக்கோணம் உட்கோட்டத்திற்கு
காவல் துணை கண்காணிப்பாளராக புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட பொன்னுசாமியை தமிழ் படைப்பாளர் சங்கத்தின் நிர்வாகிகள் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் உட்கோட்டம் காவல் துணை கண்காணிப்பாளராக பொறுப்பேற்றுக் கொண்ட பொன்னுசாமியை தமிழ் படைப்பாளர்கள் சங்கம் சார்பில் ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்ட செயலாளரும் எழுத்தாளருமான சுந்தரராஜன் தலைமையில் தமிழ் படைப்பாளர்கள் சங்கத்தின் தலைவர் மோகன், ராணிப்பேட்டை மாவட்ட மருந்து வணிகர் சங்க கௌரவ ஆலோசகர் வெங்கடரமணன், அரக்கோணம் 4வது வார்டு கவுன்சிலர் செந்தில்குமார், வணிகர் சங்க செய்தி தொடர்பாளர் கஜபதி, தமிழ் படைப்பாளர்கள் சங்க பொருளாளர் பிரபாகரன், கனி, சாமிதுரை ஆகியோர் மரியாதை நிமித்தமாக நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். வடமாம்பாக்கம் ஊராட்சியில் புதிய அங்கன்வாடி மையத்தை ஊராட்சி மன்ற தலைவர் பாக்யராஜ் திறந்து வைத்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வடமாம்பாக்கம் ஊராட்சியில் அங்கன்வாடி மையத்தின் திறப்பு விழா மற்றும் 3 சிமெண்ட் சாலைகள், 2 தகன மேடைகள் என ரூபாய் 50 லட்சம் மதிப்பீட்டில் நிறைவடைந்த புதிய வளர்ச்சி திட்ட பணிகளை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக ஊராட்சி மன்ற தலைவர் பாக்யராஜ் கலந்து கொண்டு புதிய அங்கன்வாடி மையத்தை திறந்து வைத்து ரூபாய் 50 லட்சம் மதிப்பீட்டில் நிறைவடைந்த வளர்ச்சி திட்ட கட்டிடங்களையும் மற்றும் சிமெண்ட் சாலையையும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். முன்னதாக வடமாம்பாக்கம் நகரில் கட்டப்பட்ட அங்கன்வாடி மைய வளாகத்தில் கிராம மக்களுடன் ஊராட்சி மன்ற தலைவர் பாக்யராஜ் மரக்கன்றுகளை நட்டு வைத்தார். இதில் முக்கிய பிரமுகர்கள், கிராம பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கெங்கவள்ளி அருகே 5 ஆண்டுகளாக மூடப்பட்ட டாக்டர் அம்பேத்கர் சிலையை நள்ளிரவில் மர்ம நபர்கள் திறந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி அடுத்த ஒதியத்தூர் கிராமத்தில் பேருந்து நிறுத்தம் பகுதியில் கடந்த 2021ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒரு தரப்பினர் சார்பில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்துள்ளவாறு டாக்டர் அம்பேத்கர் சிலை திறக்கப்பட்டது. இதனால் இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டதால் அம்பேத்கர் சிலையை தகர சீட்டால் வருவாய்த்துறையினர் மூடியுள்ளனர். இந்நிலையில் கடந்த 5 ஆண்டுகளாக மூடப்பட்டிருந்த அம்பேத்கர் சிலையை மீண்டும் நள்ளிரவில் மர்ம நபர்கள் திறந்தனர். இதனை அறிந்த ஒதியத்தூர் மக்கள் ஒன்று கூடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனை அறிந்த சேலம் மாவட்ட காவல்துறை கூடுதல் கண்காணிப்பாளர் சங்கர் தலைமையில் ஆத்தூர் கண்காணிப்பாளர் சத்யராஜ் உள்ளிட்ட 100க்கு மேற்பட்ட காவல்துறையினர் ஒதியத்தூர் பகுதி முழுவதும் குவிக்கப்பட்டுள்ளனர். இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. வியட்நாம் நாட்டின் பூக்வாக் தீவு அருகே இந்திய சுற்றுலா பயணிகள் சென்ற படகு கடலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் திண்டுக்கல் மாவட்டம் பழனியைச் சேர்ந்த மொபைல் நிறுவன விநியோகஸ்தர் முருகப்பிரபு உட்பட 15 சுற்றுலா பயணிகள் உயிரிழந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி பகுதியைச் சேர்ந்த முருகப்பிரபு மற்றும் நிர்மல்குமார் ஆகிய இருவரும் பழனியில் லாவா மொபைல் நிறுவனத்தில் அதிகாரப்பூர்வ விநியோகஸ்தர்களாக பணியாற்றி வந்தனர். இவர்களது சிறப்பான வணிக செயல்பாட்டிற்காக சம்பந்தப்பட்ட மொபைல் நிறுவனம் இவர்களை வியட்நாம் நாட்டிற்கு சுற்றுலாவிற்கு அழைத்து வந்தது. இதற்காக முருகப்பிரபு, நிர்மல்குமார் ஆகியோர் கடந்த புதன்கிழமையன்று பழனியில் இருந்து வியட்நாமிற்கு சென்றனர். வியட்நாமின் புகழ்பெற்ற சுற்றுலா தலமான பூக்வாக் தீவு அருகே இந்திய சுற்றுலா பயணிகள் இருவேறு படகுகளில் பிரிந்து பயணித்தனர். இதில் முதல் படகில் 32 இந்திய சுற்றுலா பயணிகளும் 3 ஊழியர்களும் சென்றபோது அந்த படகு எதிர்பாராத விதமாக திடீரென கடலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் முதல் படகில் பயணித்த பழனி விநியோகஸ்தர் முருகப்பிரபு கடலில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். அதே நேரத்தில் மற்றொரு படகில் பயணித்த நிர்மல்குமார் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார். விபத்துக்குள்ளான முதல் படகிலிருந்து 18 பேர் மீட்கப்பட்டுள்ள நிலையில் மாயமான மற்ற 14 சுற்றுலா பயணிகளை தேடும் பணியில் வியட்நாம் நாட்டு மீட்பு குழுவினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். உயிரிழந்த முருகப்பிரபுவின் உடலை தாயகம் கொண்டுவர வெளியுறவுத்துறை அமைச்சகம் மூலம் தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றனர். இச்சம்பவம் பழனி மொபைல்ஸ் டீலர்கள் மற்றும் அவரது குடும்பத்தினரிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த 15 இந்தியர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல். வியட்நாம் படகு விபத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 10 பேர் உயிரிழப்பு. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் இரங்கல். புகழ்பெற்ற பின்னணி பாடகி எஸ் ஜானகி மைசூரில் காலமானார். அவருக்கு வயது 88. தமிழ், தெலுங்கு, மலையாளம் உள்ளிட்ட மொழிகளில் 40,000 பாடல்களை பாடியவர்.
4 முறை தேசிய விருது பெற்றவர். எந்த ஒரு தவறும் செய்யாமல் எங்களுடைய தாவே காட்சி தமிழ்நாட்டில் தொடரும். 20 வருடங்களானாலும் ஜோசப் விஜய் தான் முதலமைச்சராக இருப்பார் என புதுச்சேரியில் நடைபெற்ற விழாவில் அமைச்சர் ஆனந்த் உறுதி. திமுக கூட்டணி கட்சிகளை இழுத்து கூட்டு களவாணித்தனம் செய்து ஆட்சியில் அமர்ந்திருப்பவர் முதலமைச்சர் ஜோசப் விஜய். தங்களை பார்த்து கூட்டு களவாணிகள் என்பதா என ஆவேசமாக கேள்வி எழுப்பியுள்ளது அதிமுக. மாமல்லபுரத்தில் தனியார் விடுதி வளாகத்தில் ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணியில் மின்சாரம் தாக்கி 4 தொழிலாளர்கள் உயிரிழப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றனர். மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.